The two things that I like waking up to in my mornings is one, my morning wood, two, the hard coffee that I get. அந்த அப்படியே அந்த அந்த கசப்பான காஃபியை அப்படி ஒவ்வொரு சிப்பாக சூடாக அடிக்கும் போது காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த அப்பா அந்த சுகம் இருக்கே வர வர பயங்கர அடிக்டிவாக இருக்குது. நைட்டு தூங்கும் போதே வந்து அடுத்த நாள் அப்பா காலைல காஃபி குடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு தூங்குறேன். So that's how the day is. So what a way to start the video. So yeah, welcome back to the video guys. And இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலே தம்ஸ் அப், யூஆர் ஆன் தி ரைட் பாத். ஏன்னு சொன்னால் திஸ் கைண்ட் ஆஃப் போரிங் வீடியோ, ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வரும். என்னது நாகார்ஜுனாவான்ற மாதிரி ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸா அப்படின்ற மாதிரி லைட்டாக செதறுவீங்க, என்னடா இது அப்படின்ற இருக்கும். பட் ஐ எம் வெரி சாரி, ஏன்னா என்னால் 90% வின் ரேட் இல்லை வந்து ஒரு ரேஜ் பைட்டிங்கான ஒரு தம்ப்நெயில் வீடியோ வச்சுட்டு என்னால் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ரியாலிட்டி, இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஆல்சோ எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன், இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு சீரீஸ். ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், ப்ரோக்கர், அவங்க வந்து ஒரு பியர் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் அது. ஸோ அதுக்குள்ளே நடக்கிறது எப்படி இருக்குது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த மாதிரி ஒரு மஜாவான சீரீஸ் ஒன்று. டு பி ஹானஸ்ட், 30-40% வந்து செக்ஸ் அண்ட் செக்ஸுவல் டென்ஷன், 30% ஆஃப் த சீரீஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, இன்னொரு 30% வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஸோ இப்படி தான் இருக்குது. பட் தம்ஸ் அப், இட்ஸ் அ நைஸ் வீடியோ, நைஸ் சீரீஸ், வெரி குட் சீரீஸ், நல்லா எங்கேஜிங்காக தான் போகுது. ஹெச்பிஓட ப்ரொடக்ஷன். ஸோ மேக் ஷுர் if you are into trading, please go watch that video, it will be helpful. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து ஆக்சுவலாக டே இன் டே அவுட் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லுவோம், ட்ரேடிங்கை வந்து பிஸ்னஸாக பாரு, கேம்லிங்காக பார்க்காத, இதை வந்து ஒவ்வொரு ட்ரேடு கிடையாது, இதை வந்து ஒவ்வொரு பிஸ்னஸாக பாரு அப்படின்றாங்க. பட் வாட் டு யூ மீன் பை தட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இட்ஸ் அ டேர்ம் இல்லையா, ட்ரேடிங் வந்து பிஸ்னஸாக பாரு அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் என்ன, எப்படி பார்க்கணும், அது என்ன பண்ணணும், என்ன மேட்ச், என்ன பிளேயர்னு நமக்கு ஃபஸ்ட் தெரியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபார்ம்லையோ இல்லை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நம்ம ஃபெல்லோ ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்றத ஏதோ எனக்கு என்ன நாலேஜ் வச்சு நான் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன டேக் அவே இருக்க போகுது பை தி எண்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஒரு மைண்ட் ஷிஃப்ட் இல்லை, ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. என்ன மைண்ட் செட் ஷிஃப்ட்னு சொல்லி கேட்டால், இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து ஒரு மாதிரி ஒரு வகையறால் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களை தப்பு சொல்ல முடியாது, யூ ஹாவ் பீன் மேனிப்புலேட்டட் ஆர் லைக் சப்கான்ஷியஸ்லி. உங்களுக்கு அது எல்லாருக்குமே அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நமக்குள்ளே புகுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு இருக்கும் போது, யார் உங்களுக்கு காம்படிட்டர், அவங்க எப்படி அதை அந்த இண்டஸ்ட்ரியில் டீல் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாம் என்ன தப்பு பண்ணுறோம், நாம் எதை சேஞ்ச் பண்ணணும், எப்படி நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் பெருசாக இருக்குது. ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக ஒரு மாதிரி மஜாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பேசிட்டேன், அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ், அதுதான் இந்த வீடியோ டாபிக். ஸோ லெட்ஸ் கோ பேக் இன்டு இட். ஸோ ட்ரேடிங் ஆஸ் அ பிஸ்னஸ். ஸோ என்ன சொல்ல வரும் ட்ரேடிங் ஆஸ் அ பிஸ்னஸ் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் requires entrepreneurship mindset, risk management and independent operation, making it significantly different from investment banking, institutional, professional trading in terms of hierarchy, resources and structures. கசகசன்னு நான் படிக்கிறதுக்கு விரும்பலைன்னா, ஸோ பேசிக்காக என்னன்னா, அதாவது ட்ரேடிங் ஆஸ் அ பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ஹாவ் அண்ட் மைண்ட் செட் ஆஃப் ஒரு 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 ஆண்டர்ப்ரனர்ஷிப் மைண்ட் செட் வேணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினச்சா பை செல் பண்ண முடியும். லைக் இட்ஸ் நாட் அபவுட் இந்த மாதிரி நம்ம போயிட்டு வேலைக்கு போகிறோம் 9 to 5 பண்ணுறோம். இட்ஸ் நாட் அபவுட் தட். உங்களுக்கு வந்து அதை ப்ராப்பராக வந்து அதை நேவிகேட் பண்ண தெரியணும். அதை எப்படி புஷ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க், நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் வைக்கிறீங்க, அந்த மாதிரி உங்கள் டோட்டல் ட்ரேடிங் கரியருக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் மைண்ட் செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது,
அது போக இந்த உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது அப்படின்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்லைடில். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரே ஆளாக வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி நீங்கள் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் மோல்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை, அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நாம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ட்ரேடர் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் டோன்ட் கேம்பிள், தி ஆப்ரேட் இன் ஸ்ட்ரக்சர்டு ஹையரார்கி. ஸோ என்ன ஸ்ட்ரக்சர்டு ஹையரார்கி அப்படின்னு பார்த்தா, அனலிஸ்ட் இருப்பாங்க. ஓகே, அனலிஸ்டோட வேலை என்னன்னா கிரன்ச் டேட்டா, அதாவது பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. தே வில் டேக் டேட்டாஸ், பில்ட் மாடல்ஸ், விச் மீன்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி எல்லா மாடல், அதாவது நிறைய டேட்டா கிடைக்கும், பட் எது வந்து எஃபெக்டிவாக இருக்குது, எது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மாடலை க்ரியேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வேலையே அதுதான். ஸோ குவான்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ தே வில் ஹாவ் டு லைக் கோ பேக் டெஸ்ட், மார்க்கெட்லேருந்து டேட்டா எடுக்கிறது, அதை பேக் டெஸ்ட் பண்ணுறது, மாடல் க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணி ட்ரேடர்ஸுக்கு கொடுக்கறது. ஸோ அவங்களோட வேலை இதுதான். ஓகேவா, அதை தவிர்த்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. அடுத்தது அசோசியேட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். சீனியர் அசோசியேட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே இல்லை வீக்லி ரிப்போர்ட்ஸ், லைக் கைண்ட் ஆஃப் ஜேர்னலிங்னு வைங்களேன். இப்போ எந்தெந்த ட்ரேட் நடக்குதுன்னா அதை வந்து ப்ராப்பராக ஜேர்னல் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து விஷயங்கள், அந்த டேட்டாவை வந்து ஒரு ஒரு ரீடபிள் ஸ்ட்ரக்சர்ஸாக ஒரு ஒரு இப்போ இன்னைக்கு வீக்லி வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறோன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அது வந்து அசோசியேட்ஸோட வர பேசிக்கலி ஜேர்னலிங் நம்ம டேர்ம்ஸில் சொல்லணும்னா. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட்ஸ், டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வந்து ஒரு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கிளைண்ட்ஸோ கூட இந்த ரிலேஷன்ஷிப் சிஆர்எம், ஸோ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ன்ற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த கிளைண்ட்டுக்கும் நமக்கும் வந்து கிளைண்ட்டோட நீட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, நீட்ஸ் இந்த சென்ஸ் அவங்க நம்மகிட்ட மணி காசு கொடுக்குறாங்க ட்ரேட் பண்ண சொல்லி, ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணுறோமா அதை கன்வே பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் ஓவர்சீஸ் ட்ரேடிங் டெஸ்க் மேனேஜ் பண்ணுவாங்க. அது போக ஓவர்சீஸ் ட்ரேடிங் டெஸ்க்னால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து மொத்தமாக 2 வேலை இருக்கும். ஒன்று வந்து தே வில் பி லைக் மேனேஜிங் கிளைண்ட்ஸ் மணி. இன்னொன்று என்னென்னா கிளைண்ட்ஸ் பிடிப்பாங்க, லைக் அவங்க வந்து ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸாக இருக்கும்போது எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எங்களோட ப்ரோக்கர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பிச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சேல்ஸ் டீம் தனியாக இருக்கும், பட் அவங்க மேனேஜ் பண்ணுறது இது மாதிரி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா இதுதான் பிக் ஹேண்ட்ஸ் அங்கே தான் பிடிக்கிறாங்க. அடுத்தது வந்து மேனேஜிங் டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர் பார்ட்னர்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிக் பிக்சர் டிசிஷன்ஸ், ரிஸ்க் அலோகேஷன்ஸ். ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு தனி டீம் இருக்குது, பட் ஓவரால் ஸ்ட்ரக்சரில் அந்த ரிஸ்க்லாம் வந்து ப்ராப்பராக அலோகேட் பண்ணுறது, அந்த அந்த ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம் அழகாக செட் பண்ணி கொடுத்துட்டு கைடன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, கரெக்டாக என்ன பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது எவ்ரி டிசிஷன் கோஸ் த்ரூ லேயர்ஸ் ஆஃப் ரிசர்ச், அப்ரூவல் அண்ட் ரிஸ்க் செக். இதுதான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஏனோ தானோன்ட்டு பண்ணுறது இல்லை. லைக் அனலிஸ்ட் கிட்டேருந்து அசோசியேட்டுக்கு போகும், அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் டைரக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த மேனேஜிங் டைரக்டர் பார்ட்னர் இவங்க கிட்டலாம் வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு பின்னாடியோ இல்லை ஒரு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இவ்வளோ ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 4-5 லேயர் அது தாண்டி போகும்போது ஏதாச்சும் அது தப்பாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒருத்தன் மிஸ் பண்ணாலும் இன்னொருத்தனாச்சும் அந்த அனாலிசிஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ், ஹி வில் லெட் ஹிம் நோ இது தப்பாக இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகுது, திரும்ப ரீடூ யுவர் ரிசர்ச்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல லூப் ஹோல் ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. 4 சைடுமே ஓகே ஆகும்போது தான் லாஸ்ட்டில் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி தருவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, வி வில் டாக் அபவுட் இட். ஸோ அடுத்தது நாம, அதாவது ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் டெஸ்க். இப்போ வந்து ட்ரேடர்ஸ் இதெல்லாம் இருக்குமா, இப்போ இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர்ஸ், இதுக்குள்ளே இன்டர்னல் லோவர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்ற மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ட்ரேடிங் டெஸ்க் அவங்க வச்சுருப்பாங்க, ப்ரொஃபஷ்னல் டீம்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஆப்ரேட் இன் டீம்ஸ். ஓகே, அன்லைக் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு டீமாக இருப்பாங்க, ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அந்த ட்ரேடர்ஸ் ஒரு ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தா கன்சிஸ்டன்சி, ஸ்கேலபிலிட்டி. டக்குன்னு வின் பண்ணுறது அவங்க ஃபோக்கஸாக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக தே ஹாவ் டு கெட் மணி, பிகாஸ் இன் அ லாங் டேர்ம்
நீங்கள் சின்ன சின்ன ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஸ்மால் கேபிட்டல். அவங்க வந்து அவ்வளோ கேபிட்டல், அவங்க மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கேபிட்டல் அவங்க டிப்ளாய் பண்ணி எடுக்கும் போது ஆக்சுவலாக ப்ரோக்கரேஜ் ஸ்ப்ரெட்லேயே வந்து நிறைய போகும் அவங்களுக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் இருக்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர, நாமெல்லாம் இப்படி என்எஃபியில் போயிட்டு அடி போட்டு பை செல்லுன்ட்டு ஸ்டாப் ஆர்டரை போட்டு கேம்பிள் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாது. அவங்க பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ $1,000,000 வந்து அவங்களுக்கு ஃபில் ஆகாது ஆக்சுவலாக அவ்வளோ ஆர்டர். ஸோ தே கேனாட் டூ தட் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு அது ஒன்று இருக்குது. அதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, தட்ஸ் ஹவ் தே சர்வைவ். அந்த மாதிரி பண்ண முடியாதனால தான் அந்த ரிஸ்க்குக்கு அவங்க எக்ஸ்போஷரை பண்ணாமல் சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அடுத்தது, இப்போ இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் டெஸ்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னாலஜி வச்சுருப்பாங்க. டாப் கிளாஸ் டெக்னாலஜி இருக்கும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூம்பர்க் டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ ட்ரேடிங் வியூலேயே வந்து சும்மா ஃபார் தி ஸ்டார்டர்ஸ் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேடிங் ஃப்ளோருக்கே அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரேடிங் அல்காரிதம்ஸ், லைக் அல்காரிதம் இந்த சென்ஸ் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூஷனுக்குனே வந்து ஸ்பெசிஃபிக்காக அல்காரிதம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ப்ரெட்டு ஆர்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக அவ்வளோ மில்லியனில் டிப்ளாய் பண்ணும் போது ஸ்ப்ரெட்டு ஏறும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அல்காரிதம் வச்சுருப்பாங்க. எக்ஸிக்யூஷன் டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த குவாண்ட் அல்காரிதம்ஸ், இந்த மாதிரி ஹெச்எஃப்டி, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அவங்க வந்து தே ஹேவ் கேபிட்டல், தே ஹேவ் த டெக்னாலஜி அவங்க சைடு, அவங்க பக்கம் இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து கேபிட்டல் பூல்ஸ், விச் மீன்ஸ் ஹியூஜ் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் தட் அலோ டைவர்சிஃபிகேஷன். அதாவது அவங்க சாரி, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இல்லை, ஹியூஜ் ஃபண்ட்ஸ் தட் அலோ டைவர்சிஃபிகேஷன், விச் மீன்ஸ் அவங்ககிட்ட நிறைய ஃபண்ட் இருக்கும். ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணுவான், இன்னொருத்தன் இன்ட்ராடே பண்ணுவான், இன்னொருத்தர் பொசிஷனல் பண்ணுவான், ஸ்விங் பண்ணுவான். நிறைய பேர் வந்து ஹெட்ஜிங் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் ஒரு டீம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சோ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தே ஹேவ் அவங்ககிட்ட, பிகாஸ் தே ஹேவ் சோ மச் கேபிட்டல். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து லைக் ஸ்கேல்பர்ஸ் இஃப் தே ஆர் நாட் மேக்கிங் இனஃப் மணினா, இன்னொரு சைடு வந்து தே வில் பி லைக் ஹெட்ஜிங் தட், ஆர் தே வில் பி யூனோ இன்னொரு சைடு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை கவர் அப் பண்ணுறதா இருக்கும். ஸோ இட் ஆல்வேஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் சர்டின் ஸ்ட்ராட்டஜி ஆர் இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் டைப்பை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. நிறைய டைவர்ஸ்ஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது நெக்ஸ்ட் சொல்கிறேன். அடுத்தது வந்து குவாண்ட் அனாலிசிஸ். இவங்க குவாண்ட் அனலிஸ்ட்ன்ட்டு இல்லை, அனலிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, as I said, பில்ட் மாடல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சும்மா இது ட்ரெண்ட் லைன்லாம் பண்ண மாட்டாங்க, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதுவும் பண்ணுவான். இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடிங் லைக் வேறு ஏதாச்சும் இப்போ ஐசிடி பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு லிக்விடிட்டி டர்ட்டில் சூப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணுறாங்கன்னு வைங்க, இல்லை வந்து இந்த அது வைக் ஆஃப் தியரி, ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் டீம்ஸுமே இருக்கும் லைக் பண்ணுறதுக்கு. ஒரே ஆள் எல்லாருமே இஃப் இஸ் சீனியர் அனலிஸ்ட் ஆர் ஒரு ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால் பண்ணுவாங்க. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் இட் அவுட். இந்த மாதிரி ஒரே ஆள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. லைக் தேர் வில் பி a ப்ராப்பர் டீம், ஒரு ஹையரார்கி இருக்கும். ஸோ they will be going through that. அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜர் சைடு வந்து எப்படின்னா, அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி வேலை வந்து ட்ரேடர்ஸோட டெர்மினலை மானிட்டர் பண்ணுறது. அந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 100 சிசிடிவி கேமரா இருக்கும், டிவியில் பார்த்துன்னே இருப்பாங்க கண்ட்ரோல் ரூமில். அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ரூமில் எப்படி இருக்குன்னா, எல்லா டெர்மினல்ஸும் வந்து ஆக்டிவாக இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, ரிஸ்க் மேனேஜர்லேயே ஹெட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி பர்பஸ் வந்து இவ்வளோ ரிஸ்க் தான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரேடர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா, மார்ஜின் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஸோ ஏதாச்சும் லிமிட்டை தாண்டி போச்சுன்னா டக்குன்னு அவங்க வந்து ட்ரேடர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி சீரீஸில் ஒரு எபிசோட் இருக்கும், ஹார்பர், ஓகேவா. அந்த பொண்ணு வந்துட்டு தெரியாமல் ஒரு தப்பான ஒரு ட்ரேட் எடுத்துரும், ஓகேவா. ட்ரேட் எடுத்துரும், அதை வந்து ரிஸ்க் மேனேஜிங் டீம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கிளைண்ட் வந்து உன்னை வந்து டாலர் வாங்க சொல்லியிருக்கான், நீ என்ன யூரோ வாங்கி வச்சிருக்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், டாலர் மேலே போனால் யூரோ கீழே வரும் இல்லையா. ஸோ கிளைண்ட் ஆக்சுவலாக டாலர் வாங்க சொன்னது, இவன் வந்து யூரோ வாங்கியிருக்கான்.
அதனால என்ன ஆகும்னா டாலர் மேலே போகும்போது யூரோ கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்குங்கும் போது அரௌண்ட் அது வந்து 50 மில்லியனோ பில்லியனோ சம்வேர் அந்த எக்ஸிகியூஷன் அந்த ட்ரேட் வால்யூம். ஸோ அவர் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து 20K லாஸில் இருக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் உங்களோட கால்ஸ் செக் பண்ணோம், கிளைண்ட் வேறு சொல்லியிருக்காங்க, நீ வேறு பண்ணியிருக்க, ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டீல் பண்ணிக்கலாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடு, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிடலாம், 20Kவோட க்ளோஸ் பண்ணிடு, வி வில் டாக், உங்கள் மேனேஜர்கிட்ட எண்ட் ஆஃப் த டே மீட்டிங்கில் பேசுவோம் அப்படின்னு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து என்எஃப்பி நியூஸ் வருது இல்லையா, எவ்ரி ஒன் நியூ வாட் என்எஃப்பி இஸ். என்எஃப்பி நியூஸ் வரும். இவன் என்ன பண்ணுவான், சரி 20K நான் வந்து ஏன் லாஸ் பண்ணும், லைக் தப்பு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அட்லீஸ்ட் பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ண. அவள் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்ன், ஓகேவா. ஸோ தப்பு பண்ணாங்கன்னா அவளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவளுக்கு ஷி நீட்ஸ் தட் ஜாப் டூ மச், யூனோ. அந்த அந்த ஹவு மச் ட்ரேடர் அந்த அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கான்டெக்ட் சொல்கிறேன். அவளுக்கு அந்த வேலை முக்கியம், வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா அவனால் அடுத்த வேலை தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அவளுக்கு அந்த வேலையும் பிடிச்சிருக்கு. ஸோ ஷி நீட்ஸ் தட் ஜாப். அதனால் அவள் என்ன பண்ணுவான், நம்ம தப்பு பண்ணுற மாதிரி பிளாக் மார்க் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் என்எஃப்பி வரைக்கும் ஹோல்டு பண்ணுறேன்ற மாதிரி அவங்க ரிஸ்க் மேனேஜிங் டீம் கிட்ட வந்து ஏதோ பிளாக்மெயிலாம் பண்ணி ஒரு மாதிரி கோளாராக பண்ணுவான். சரி உனக்கு வந்து அந்த என்எஃப்பி 8:30னா 8:30 வரைக்கும் 8:31க்கு நீ வந்து ட்ரேட்லாம் க்ளோஸ் பண்ணணும், எதர் ப்ராஃபிட்டோ லாஸோ க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா வந்து நாங்கள் இதை எஸ்கலேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுருவான் ரிஸ்க் மேனேஜர். அதுக்கப்புறம் கரெக்டாக என்எஃப்பி நியூஸ் வரும். நியூஸ் வரும்போது வர டைமில் -50K லாஸில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஃப்பி நியூஸ் தெரியும்ல, ஹை வால்டைலாக இருக்கும், டப்புன்னு வந்து ஜம்ப் ஆகிடும் ப்ராஃபிட்டில். 10K 20K 30K 40K 50Kன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கும். போயிட்டு இருக்கும் போது இப்போ இவன் பண்ணுறது வந்து ஃபெல்லோ ட்ரேடர்ஸ் யாருக்குமே தெரியாது, பக்கத்து டெஸ்கில் இருக்கிறவங்க. ஸோ இவன் இதை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் டெஸ்கில் இருக்கிறவங்க எல்லாம் டாலர்ஸை ஷார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டாலர் ரைஸ் ஆகிருக்கும், சாரி யூரோ வந்து ரைஸ் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ வந்து யூரோவை ஷார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா நம்ம பை பொசிஷனில் இருக்கோம், அவங்க வந்து செல் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணி செல் பண்ணிடலாமா எக்ஸிட் ஆயிடலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து மைனஸில் போயிடும். -30K 40K 50K 70 80 போயிட்டே இருக்கும். அவன் வந்து பண்ணலாமா இரு வெயிட் பண்ணுவோன்ட்டே இருப்பான். அந்த அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் 10K 20K லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த 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 இன்டென்சிட்டி நீங்கள் என்எஃப்பிலாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு செகண்டு 15 செகண்டில் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ தான் சொல்லுவாள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூவ் வந்து ஆல்வேஸ் ஃபேக் மூவ்ன்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாள். அந்த ஜூடா ஸ்விங்லாம் நமக்கு ரிலேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது கடைசியாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 140K லாஸ்ட்டில் புக் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு பண்ணி ஏதோ பண்ணிடுவாங்க. ஸோ த திங் இஸ் அந்த ரிஸ்க் மேனேஜரோட வேலைங்கிறது அதுதான். ஸோ அவங்க ரிஸ்க் மேனேஜர் வந்து இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இது பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுற அதெல்லாம் சரியில்லைன்ற மாதிரி எஸ்கலேட் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த அந்த இப்போ என்ன பண்ண முடியும் அடுத்துன்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 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 கதை எதுக்கு சொல்கிறேன்னா, இவ அந்த ரிஸ்க் மேனேஜரோட பேச்சை கேட்டிருந்தா அப்படின்னா 20K லாஸில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ அவ்வளோதான் லாஸுங்கிறது இருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேடோ இல்லை ஏதாச்சும் ஒன்று நல்ல ஒரு டீல் கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவ என்ன பண்ணிட்டா, இவ வந்து ரிஸ்க் மேனேஜர் டீம் சொல்கிறத கேட்காம இவளே அதை ஹேண்டில் பண்ணுறான். ஸோ அந்த வேலையை இவளே பண்ணுறான். ஸோ இவ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எமோஷ்னலி இன்வால்வ் ஆயிடுறான். ஸோ அந்த 20K -20Kன்னு இருக்கிறது ப்ளஸ் பிரேக் ஈவன் போகுது, அந்த நடுவில் என்எஸ்பி வரும்போது 10K 20Kன்னு போகும்போது ஆக்சுவலாக அந்த சீனில் ரிஸ்க் மேனேஜர் லைனில் இருப்பான். மற்ற க்ளோஸ் பண்ணுறியா இல்லையா, ப்ராஃபிட்டில் இருக்குது, தயவு செஞ்சு பண்ணு அப்படிமா. இவல்ல இல்லை இல்லை நல்லா போகுது வெயிட் பண்ணு, நான் ஆக்சுவலாக ஒரு ட்ரேடர், நான் இங்கே உட்கார்றதுக்கு வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது, நீ வந்து சும்மா ரிஸ்க் மேனேஜிங் டீமில் என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாமல் என்ன சொல்லாதன்னு சொல்லிட்டு வெறியாகி ஃபோனை கட் பண்ணிடுவா இதை. ஸோ அந்த ஒரு ஒரு ஹைரார்க்கியில் வர ஒரு கமாண்டை இவ வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இவளே ரிஸ்க் மேனேஜிங் பண்ணுறதுனால எமோஷ்னலி இன்வால்வ் ஆகி ப்ராஃபிட்லேயும் க்ளோஸ் பண்ணாமல் சரி திரும்ப இறங்குது 10K 20Kன்னு இறங்கும் போது டக்குன்னு அட்லீஸ்ட் அப்பயாச்சும் பண்ணோம், அப்பயும் பண்ணாமல் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி -40 140Kல புக் பண்ணுவோம். ஸோ இந்த லெசன் ஹியர் இஸ், இவங்க கிட்ட வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு டீம் இருக்குங்கும் போது அவங்க வந்து எமோஷ்னலாக திங்க் பண்ண மாட்டாங்க. ரிஸ்க்கு மீறி போச்சு, நீ உங்கள் வேலை முடிஞ்சு தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடு, எண்ட் ஆஃப் த டே, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். ஆனால் ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் ரிஸ்க் மேனேஜிங்கும் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாப் போட மாட்டீங்க, கம்மா போடுவீங்க. அங்கே தான் தப்பு.
உங்களுக்கு அந்த டெய்லி லாஸ் லிமிட்டோ இல்லை ஏதாவது ஒன்று செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அடிச்சிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடணும். மேனுவலாகவோ எஸ்ஆராகவோ வாட் எவர், அதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜிங்கிறது இல்லையா? ஸோ அதை வந்து இன்னொரு டீம் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஹையரார்கி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் லாங் டேர்மில். ஸோ அதுதான் வந்து அவங்க பண்ணுறது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டிப்பிக்கல் அப்ரோச் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஆஃபன் ட்ரேட் அலோன் வித்தவுட் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று என்ன, மோஸ்ட்லி வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ட்ரேடர்ஸ் இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன், இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்டு ட்ரேட் பண்ணுறான். ஆனால் எல்லாருமே அவன் வீட்டில் தனித்தனியாக பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி அந்த அந்த அது ஒன்று பண்ணுறோம். இன்னொன்று வந்து அதுக்காக வந்து எல்லாருமே ஒன்றாவே பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து காமன் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஓவர் லெவரேஜ் எடுப்போம். நோ ரிட்டன் பிளான் ஆர் ஜேர்னல், சேசிங் சிக்னல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா டிப்ஸ், எமோஷன் ட்ரிவன் டெசிஷன்ஸ், ஃபியர் அண்ட் கிரீட், ட்ரீட்டிங் ட்ரேடிங் as a சைட் ஹசல் இன்ஸ்டெட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த தப்புலாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுவோம். ஸோ என்னன்னா, ஓவர் லெவரேஜ் எடுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜிங் டீம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது சரியாக தப்பான்னு கூட தெரியாது. ஸோ இப்படி ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இவனுங்க இப்படி தான் ரன் ஆகுறாங்கன்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம தப்பை பண்ணுறோன்னாச்சும் தெரியும். ஆனால் நீங்களே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், நீங்களே ஜேர்னலிங் பண்ணணும், நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணணும், நீங்களே எல்லாம் பண்ணணும். இந்த வாயை மூடி பேசுவோம்ல, இந்த ரோபோ சங்கர் வந்து இந்த மீம் ஒன்று இருக்கும், இந்த வாக் வாட்டர் கட்டிங், அப்படி 7ஆம் அறிவு, இந்த மாதிரி வேறு கெட்டப்ல எல்லாம் போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி எல்லா கெட்டப்பும் நீங்கள் தான் போடுறீங்க. ரிஸ்க் மேனேஜிங் கெட்டப்பும் போடுறீங்க, இது ஜேர்னலும் நீங்கள் தான் பண்ணணும், அனலிஸ்ட்டு கெட்டப்பும் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கெட்டப்பும் போடுறதுனால நீங்கள் யாருங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரேடர், ஓகேவா? நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதை இது பண்ணுறீங்க. ஆனால் ஆஸ் ரீட்டைல் ட்ரேடர் நமக்கு இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது எல்லா செக்டார்லேயும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போ அமேசான் எடுத்துப்போம், சரியா? அமேசான் என்ன பண்ணுது, ஒரு ப்ராடக்டை கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுது. இது வந்து அவங்களோட இது ரோல் இல்லையா? அவங்க இதான் பண்ணுறாங்க. அப்போது இதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு டெலிவரி, ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது, வேர் ஹவுஸுக்கு வந்து எம்ப்ளாயி இருக்கான், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட், அதாவது ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகுது அப்படின்னா அதை வேர் ஹவுஸுக்கு புஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு ஒரு சில எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. டெலிவரி வந்து வெளியே போனதுக்கப்புறம், டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. இவங்க வந்து அதெல்லாம் பார்த்து ஏதாவது வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். அடுத்து எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெச்ஆர் டீம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற வெப்சைட் ஹேண்ட்லிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டீம். இப்போ நான் சும்மா ஒரு 10% தான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஹெச்ஆராக இருந்தேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டீம், இவ்வளோ இது இருக்குது இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இப்போ ஜெஃப் பெசோஸ் இருக்கட்டும், அவர் வந்து அவரே டெலிவரி பண்ணுறாரு, அவரே கஸ்டமர் ஹேண்ட்லிங்கும் பண்ணுறாரு, அவரே வந்து வெப்சைட் கோடிங்கும் பண்ணுறாரு, அவரே எல்லாமே பண்ணுறாருங்கும் போது எவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருக்கும் அவருக்கு பண்ணுறதுக்கு. அவரால் ஒழுக்கமும் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், ஒரு மாதம் அதுவே பண்ணிட்டு இருந்தால் அந்த மனுஷன் என்ன ஆகும்? இப்போது அந்த ட்ரேடராக நீங்களும் அதுதான் பண்ணுறீங்க. ஜேர்னலிங்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க, பேக் டெஸ்ட்டும் நீங்கள் தான் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உட்காந்து அதை ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. எல்லாமே ஒரு ஆள் பண்ணணுங்கும் போது உங்களோட ஃபுல் அந்த எஃபிஷியன்சியே கம்மியாகிடும். ஏன்னா வந்து நான் இதெல்லாம் பார்த்துருப்பேன், அந்த ஃபேஸ்புக் மெட்டா, அவன் பேர் என்ன, ஜுக்கர்பர்க். அவன் வந்து சும்மா பார்த்து, அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரில, இந்த மாதிரி பிரெயின் வந்து ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ டிசிஷன் தான் எடுக்கணுன்ட்டு இருக்குமா. எடுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுக்கலாம், பட் எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ எடுக்குதுன்றது வந்து ஒரு லிமிட் தான் இருக்குமா. அதுக்கு மேலே புஷ் பண்ணோம்னா மண்டை கோளாறாயிருமா. ஸோ மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணுவான்னா, அவன் டிஷர்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா. லைக் என்ன கலரு அந்த மாதிரிலாம் இருக்காதான். என்ன சொன்னே ஒரு டிஷர்ட், அவனுக்கு தேவை ஒரு டிஷர்ட். அது வந்து அவனுக்கு இருக்கிற வாழ்க்கை, அவன் பண்ணுற ஒர்க்குக்கு இந்த டிஷர்ட்டை சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு டிசிஷனாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவன் வந்து வார்ட்ரோப் திறந்தானா எல்லாம் ஒரே மாதிரி தான் டிஷர்ட் இருக்கும், எடுத்து ஒன்று போட்டோமா வந்தோமா வேலைக்கு வந்தோமா அப்படி தான் இருப்பானோ. இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை பொய்ன்னு தெரியல, வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தேன், பட் ஸ்டில் வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து எல்லா டெசிஷனும் நீங்கள் தான் எடுக்கிறீங்கும் போது, ஏன்னா
ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரிஸ்க்கும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும் அந்த ட்ரேடுக்கு. ஸோ எல்லாமே இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கும் போது த மார்ஜின் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக் இஸ் ஹையர். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் தப்பு பண்ணுறதுக்காக தான் உங்களை வந்து கட்டமைப்பு பண்ணப்பட்டிருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ விஷயம் நீங்கள் ஒரே இதில் பண்ணும்போது யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி மூவிங் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் லூசிங். ஓகேவா? ஏன்னா வந்து இன்னைக்கு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணலாம், பட் லாங் டேர்மில் நான் பேசுகிறேன். திரும்ப 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 இதை பண்ணும்போது யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி டிசைன்டு டு லூஸ். ஸோ இப்போ அடுத்தது ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆர் ட்ராக் ரெக்கார்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் டெடிகேஷன் டு எக்ஸலன்ஸ் அண்ட் டெலிவரிங் வேல்யூ டு ஆர் கிளைண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் வந்து லெசன்ஸ் ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ திங்க் லைக் அ பிஸ்னஸ் ஓனர், நாட் அ கேம்லர், இல்லையா? ஸோ பேசிக் அதுதான். இப்போ பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஸ்னஸ் ஓனருன்றதை விட ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். இது அது ப்ராப் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் டீமாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டேன்னு விடுங்க, இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஹையரார்கி ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி நாமளும் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்துட்டோம். நாம் நினச்சா இதை இன்றைக்கே விட்டுட்டு போகலாம். ஆனால் இன்னுமே நீங்கள் அத்தனை லாஸ் பண்ணியும் விடாமல் இருக்கீங்க அப்படின்னா தேர் இஸ் அ ரீசன். ஓகேவா? அது ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ஏன் பண்ணணும்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, உங்களுக்கு அதுக்கு பதிலும் தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது பண்ணுறத ஒழுக்கமாக பண்ணுவோம். ஒரு லைஃப் பயங்கரமாக வாழணுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு முழுசாக சண்டை போடுவோம். புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு தோற்று போனால் பரவாயில்ல. என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சண்டை போட்டு அடி வாங்குறது நல்லா இல்லை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் ஓனர் அவங்க ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுதுன்னா ஒரு ஹையரார்கி இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, திங்க் லைக் எ பிஸ்னஸ் ஓனர், நாட் அ கேம்லர். அடாப்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ் ஈவன் வித் ஸ்மால் கேபிட்டல். ஒரு சின்ன கேபிட்டல் நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரொசீஜர் என்ன, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எவ்ரி ட்ரேடர் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் இட். நீங்கள் வந்து ஒரு என்ன தான் நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு ட்ரேடராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு அனலிஸ்ட், இல்லையா? எந்த மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் வந்து எப்படி ஃபங்க்ஷன், ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறது உங்களோட ப்ரைமரி ரோல். ஏன்னா அங்கேருந்து தான் நீங்கள் எவால்வ் ஆக போகிறீங்க. அதாவது ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் பேக் டெஸ்ட்டு தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை உருப்படியாக பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ட்ரேட் எடுக்கிறது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல்? அது ஏன் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா, பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கும். சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு அந்த எமோஷ்னலாக வந்து நீங்கள் வந்து ஃபயர் ஆயிடுவீங்க. லைக் இவ்வளோ ஈஸியாக இருக்கே, நம்ம போயிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். டக்குன்னு போய் லைவ் ட்ரேடிங் பண்ணுவீங்க. அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ ப்ராப்பராக டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா வி ஆர் ஹியர் ஃபார் அ லாங் டைம், இல்லையா? ஸோ இந்த பேக் டெஸ்ட்டை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண போகிறது இல்லை. ஒரு தடவை தான் பண்ணுவீங்க, பக்காவாக பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு மாடல் க்ரியேட் பண்ணுங்கள். அந்தந்த மாடல்ஸ்க்குன்னு சொல்லி ரூல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எழுதி வைங்க. ஓகே, கைப்பட உட்காந்து எழுதுங்க. உட்காந்து எழுதி அதை 4-5 தடவை படித்து பார்த்துட்டு லாஜிக்கலாக இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ், நம்மளால இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இதெல்லாம் பண்ணும்போது. ஸோ பேக் டெஸ்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு வின் ரேட் இந்த மாதிரி டேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லூஸ் பண்ணுறோம், லூசிங் ஸ்ட்ரிக் எவ்வளோ, அந்த மாடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2-3 மாடல் உங்களோட சேஃப்டிக்கு பண்ணிவிடுங்க. ஒரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, எப்படி நாம் ப்ராப் ஃபார்மில் ட்ரெண்ட் லைன் மட்டுமே பண்ணாமல் எல்லாமே பண்ணுறானுங்க, அந்த மாதிரி நீங்கள் எஃப்இஜி வச்சு பண்ணுறீங்கன்னா அது ஒரு மாடலாக பண்ணுங்கள். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆர்டர் பிளாக் என்ட்ரினா அது ஒரு மாடலாக பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் என்விரான்மெண்ட் அந்த சென்டிமெண்ட்ஸ் மாறும்போது, மார்க்கெட் சைக்கிள் மாறும்போது எல்லாமே ஒர்க் ஆகணுன்ட்டு இல்லை. சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றவே போய் புஷ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பட் நீங்கள் 1-2 மாடல் ஒர்க் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுவோம். ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு டேட்டா எடுத்து வைப்போம். டேட்டா எடுத்து வச்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலான்னா, அதுக்கப்புறம் நாம் வந்து ஸ்மால் கேபிட்டலில் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி, எப்படி கேபிட்டல் இந்த சென்ஸ்
ப்ளீஸ் டூ வித் யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா வந்து இது எல்லாமே நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுக்க முடியும். நான் இவர் கிங் கிறிஸ்டோ சொன்னார், அதனால் வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. கடைசியில் இது எல்லாமே வந்து டேக் இட் வித் அ பிட் ஆஃப் சால்ட். உங்களுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் டூ இயர் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா இப்போலாம் வந்து ப்ராப் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ சும்மா இப்போலாம் ஒரு 2K அக்கௌண்ட் அப்படி கூட வாங்கிக்கலாம். சின்னதாக வாங்கிட்டு ஒரு $5 $2 போட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஜாலியாக. அதாவது ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள் அதுலேயே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அதில் ஒரு மாதம் 2 மாதம் நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுதா, அட்லீஸ்ட் பிரேக் எவனாக வச்சு புஷ் பண்ணுறோமா. ஏன்னா இப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது எமோஷன் இல்லாமல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 80% வின் ரேட் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணும்போது எமோஷன்ஸ் வரும், நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் உங்கள் ட்ரேடிங் மாடலை. அந்த 80% வின் ரேட்டுங்கிறது 60 ஆகும், 50 ஆகும். ஸோ அது பேக் டெஸ்ட் பண்ணதுங்கிறது உங்களோட எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதை நீங்கள் ஃபார்வர்டு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும்போது கம்மியாகும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இது இட்ஸ் ஃபைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ ரேஸ் கார்லாம் ஓட்டுறாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து வெறும் காரை நம்ம வந்து ரன் பண்ணும்போது அது ரேஸ் கார் வேணாம், இப்போ ஃப்ளைட் வச்சுக்கலாம். ஃப்ளைட் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போது வெறும் பைலட் மட்டும் உட்காந்து ஓட்டும் போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். பேசஞ்சர்ஸ் உட்காந்து பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா பேசஞ்சர்ஸ் பண்ணும்போது வெயிட் இன்வால்வ் ஆகுது, லக்கேஜ் வெயிட் அது இதுன்னு இன்வால்வ் ஆகுது, அந்த ஏரோடைனமிக்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா வெயிட் ஒரு பக்கம், உங்களுக்கு வெலாசிட்டி அதெல்லாம் இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக்டர்ஸ்னால பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இப்போது இதுக்கு ஒரு டீம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு எப்படி இந்த பேசஞ்சர்ஸோடவே வந்து புஷ் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி அதை எலிவேட் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவு க்ளோசர் டு தட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் பிரேக் ஈவன் ஃபஸ்ட் லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரேக் ஈவனுக்கு வாங்க, அதுக்கப்புறம் அப்படியே புஷ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் விஷயம் என்ன கதை என்ன மேட்ச்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 25K அக்கௌண்ட்டோ இல்லை 10K அக்கௌண்ட்டோ இல்லை சிஎஃப்டிலையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரேட் எடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் பண்ணுற விஷயம் ஜேர்னலிங். ஜேர்னலிங் வந்து இதுவுமே ஒரு டீம் பண்ணும், ஆனால் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஜேர்னலிங் வந்து என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு எடுக்கிற ட்ரேடை இன்றைக்கே பண்ணுறது பெட்டர். இப்போ நானுமே வந்து இப்போ எல்லாருமே சொல்லுவோம் வந்து ஜேர்னல் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நானுமே அந்த தப்பு பண்ணுவேன். எப்படின்னா, நானுமே எல்லா நாளும் ஜேர்னல் பண்ண மாட்டேன். உண்மை அதுதான். நான் வந்து டெய்லி ஜேர்னல் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து நான் வந்து பிடிங்கி மாதிரிலாம் பேச விருப்பப்படல. ப்ராக்டிக்கல் என்ன, நான் ஜேர்னல் பண்ணுவேன் உண்மை. ஆனால் 10 நாள் எடுக்கிறேன்னா எல்லா நாளுமே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிசிப்ளின் பிரச்சனை இருக்குது ஜேர்னலிங்கில். என்னால் உட்காந்து பண்ண முடியல, அந்த மென்டல் பிளாக் இருக்குது. ஓகேவா? பட் 80% ஆஃப் த ட்ரேட் நான் ஜேர்னலிங் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 20 தான் பண்ணிகிட்ருப்பேன். இல்லை ஃபஸ்ட்லாம் பண்ணவே மாட்டேன். அப்புறம் 20% பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 50 மூவ் ஆச்சு. அப்புறம் இப்போ ஒரு 80 ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் இந்த பிளாக்கை இது சால்வ் பண்ணிட்டேன். ஏன் என்ன தப்புன்னு பண்ணிட்டேன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரேட் பண்ண ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால ஜேர்னலே பண்ணாமல் விட்டுறாதீங்க. திரும்ப அடுத்த நாள் ட்ரேட் ஜேர்னல் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், எவ்ரி ஒன் டூஸ் தட். ஸோ அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன, ஜேர்னல் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக ஒரு ட்ரேட் மைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த விஷயம் நான் ஆக்சுவலி இங்கே கவர் பண்ணணும்னு பார்த்தேன். இப்போது என்னென்னா, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜேர்னலிங் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து, அதாவது தேர் இஸ் அ சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுல. எப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணிங்கன்னு வைங்களேன், யூஆர் ஜஸ்ட் ஒன் கிளிக் அவே. ஓகேவா? ஒரு சிங்க் பட்டன் அமுத்துறோம்னா அங்கேருந்து டேட்டா எல்லாம் இங்கே சிங்க் ஆகிடும். பட் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் ஜேர்னலிங் அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வியே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க, செய்வீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகாது உங்கள் மைண்டில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுத்துப்போம். நான் வந்து சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு 5th 6th படிக்கும் போது ஒரு மேக்ஸ் சம்மாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பண்ணுறோம், ஏதாவது படிக்கிறோம், ஒரு பேராகிராஃப் படிக்கிறோன்னா
எங்கள் அம்மா சொல்லுவாங்க 2 டைம் எழுதி பாருடா, 3 டைம் எழுதி பாரு, உனக்கு வந்து நடுவில் மிஸ் ஆகாமல் வந்துச்சுன்னா நீ அந்த அடுத்த லெசன் போ அப்படின்னு தான் அம்மா சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் உட்காந்து எழுதி பார்ப்பேன். உட்காந்து ஒவ்வொரு பேராவாக படித்து எழுதி பார்ப்பேன். நடுவில் லைன் மறந்து போச்சுன்னா பார்த்துட்டு எழுதிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அதை மறக்காமல் எழுதி பார்ப்பேன். ஸோ இப்படி ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஒரு சம்மு போடுறோம் அப்படின்னா, மேக்ஸ் போடுறோம் அப்படின்னா, அந்த அந்த சம்மை வந்து நான் ஒரு 3 டைம் போட்டு பார்ப்பேன். ஸோ இது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானா, இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக நீங்கள் அதை உட்காந்து எழுதும் போது அந்த திங்கிங் ப்ராசஸ் வருது. நீங்கள் வந்து மைண்ட்ஃபுல்லாக எழுதணும். நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு ஒரு கனவு உலகத்தில், அதாவது கனவு கண்டுட்டே வந்து உங்களால் எழுத முடியாது. யூ ஹாவ் டு ஆக்டிவ்லி ப்ரெசன்ட் இல்லையா? கான்ஷியஸாக உங்களால் ரைட் பண்ண அப்போ தான் ரைட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு எழுத முடியாது. அது இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ கான்ஷியஸாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்கள் மைண்டில் அது ரிப்பீட்டட் ப்ராசஸாக இருக்கும்போது ரெஜிஸ்டர் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஜேர்னலிங் வந்து இட்ஸ் காம்ப்ளிகேட்டட், பண்ண முடியாது. டிஜிட்டலாக இருக்கும்போது நீங்கள் மவுஸ் வச்சு பண்ணணும், என்ன பண்ணுவீங்க, எழுதுறதுக்கு பதிலாக டைப் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதுவே பண்ண முடியல அப்படின்னா, நான் என்னையும் சேர்த்து தான் இந்த கேள்வி கேட்குறேன். நாம் ஆக்சுவலாக ஒரு ட்ரேடரா அப்படின்றதுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரேடராக இருக்கிறோம், ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம் போது நம்மளோட வாழ்வாதாரமே இதுதான். அந்த வாழ்வாதாரம்னா என் ஃப்யூச்சரில் நான் ட்ரேடராக தான் இருக்க போகிறேன்னு சொல்லும் போது ஜேர்னலிங் வந்து ரொம்ப அவசியம். அதை கூட பண்ண முடியல அப்படின்னா நமக்கு வேற என்ன கல்ட்டுற வேலை இருக்குன்ற ஒரு கேள்வி எனக்கு ஏதோ, அதை யோசிச்சுட்டு நான் உட்காந்துருவேன் ஜேர்னலிங் பண்ண. ஏன்னா உண்மை அதுதான். ட்ரேட் எடுக்கிறதுக்கே நம்ம டப்புன்னு போய் ட்ரேட் எடுக்கிறோம், செல் பண்ணுறோம், பை பண்ணுறோம். ஆனால் அதை ஜேர்னல் பண்ண முடியுதா நம்மளால? முடிய மாட்டேங்குது. எல்லா டைமுமே முடிய மாட்டேங்குதுங்கும் போது நாம ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங்கில் லூஸ் பண்ணால் பரவாயில்ல. நம்ம ப்ராப்பராகவே பண்ணாமல் நம்ம வந்து ட்ரேடிங்கில் தோற்று போகிறோம், ட்ரேடிங் ஸ்கேம்னு சொல்கிறது வந்து இது எந்த வகை நியாயம்னு தெரியல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ப்ராப்பராக ட்ரேட் ஜேர்னல் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் மைண்ட் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நான் ட்ரேட் மைண்டுக்காக பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எய்தர் நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணால் கூட, நோஷனில் பண்ணால் கூட ப்ராப்பராக மைண்ட்ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணும்போது இப்போ வந்து இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணுறேன், அதை வந்து நான் டைப் பண்ணி இப்போ ஜேர்னல் பண்ணும்போது நீங்கள் அந்த சினாரியோக்குள்ளே போய் ரீவிசிட் பண்ணுவீங்க. ஓ இந்த மாதிரி நடந்தது, இந்த நெரேட்டிவ் இருந்தது, இப்படிலாம் இருந்தது. நாளைக்கு அதே மாதிரி ஒன்று ரெப்ளிகேட் ஆகும்போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஏன்னா தட்ஸ் த சைக்காலஜி. நீங்கள் உங்களுக்கு வந்து அதை ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸும் உங்கள் மைண்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிரும். மகப் பண்ண பேராகிராஃப் மாதிரி ஆகிடும். திரும்ப அதை பண்ணும்போது உங்களுக்கு அது கிக்கின் ஆகும். டேய் இந்த சினாரியோ இது முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கோம், அதோட ரிசல்ட் இப்படி தான் இருந்திருக்கு, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு வந்துருச்சு, நீ திரும்ப இப்படி தான் பண்ண போறியா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் சிங்க் பண்ணும்போது, ஆட்டோமேட்டட் ப்ராசஸாக பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு மாய பிம்பம். ஓ ஸோ ஒரு சிங்க் பண்ணோம்னா எல்லாமே ட்ரேட் இதாகிடும் போது, ஆனால் அதோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை இழந்துடுறீங்க. அந்த ஜேர்னலிங் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையே நீங்கள் இழந்துடுறீங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் என்னோட கருத்தோட மாறுபடலாம். பட் இதை முக்கியமாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் வந்து அது எப்படி உங்களை சைக்காலஜிக்கலாக உங்களை ப்ரிப்பேர் பண்ணுதுன்றது வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கார்டில் அது டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி. ஏன்னா ஐம் ஓப்பன் டு டிஸ்கஷன்ஸ், ஈவன் ஐ மைட் பி ராங். ஸோ ஐம் ஜஸ்ட் லெட்டிங் இட் அவுட் தேர். ஸோ த பாயிண்ட் இஸ் ஸ்டார்ட் ஜேர்னலிங், டூ இட் இன் த ரைட் வே. ரீவிசிட் பண்ணுங்கள் வீக்லி வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த வாரம் எடுத்துகிட்டு இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ். ஏன்னா இதெல்லாம் நான் மெனக்கெட்டு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா இன்னொன்று என்னென்னா, ஸோ நான் வேறு கண்டதை பேசிக்கிட்டே இருக்கேன், சரி சொல்லிடுறேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் சில டைம்ஸ் லாஸ் பண்ணுவேன். சில டைம்ஸுட்டு இல்லை, அது இந்த டேர்மே தப்பாக இருக்குது, லாஸ் பண்ணுவேன். ஏன்னா ட்ரேடிங் அப்படி தான் ஒர்க் ஆகும் இல்லையா? லாஸ் பண்ணுவேன். லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கும்போது இப்போ கடையில் போய் சாப்பிட்றேன்னு வைங்க, வெளியே போய் சாப்பிட்றேன்னா, இதுக்கு முன்னாடி நான் இது நடந்திருக்கு, ரியல் லைஃப் நடந்திருக்கு. அன்றைக்கி தான் அக்கௌண்ட் ப்ளோ பண்ணியிருக்கேன். ப்ளோ பண்ணிட்டு காலைலேருந்து சாப்பிடல வேறு. அதுலேயே எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகி கேர் ஆகி போச்சு. சரி போய் சாப்பிடுவோம் முதல்லன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டேன். ஒரு அண்ணா வந்து இலை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, கடையில் இலை வந்து சாப்பிட்ற இலைலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வந்துட்டு அவர் நல்லா இதுக்கு முன்னாடி அந்த கடையில் சாப்பிட்ருக்காரு, அவர் நல்லா தெரிஞ்சவர் தான். அன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெரில, போய் அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. போய் இந்த மாதிரின்னா எவ்வளோ நான் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டு சொன்னார். அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம், சரியா சும்மா சொன்னார். அப்போ தான் யோசித்தேன் நான், ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு வந்து இந்த வேலை பண்ணிட்டு இவ்வளோ தான் வாங்கிட்டு போகிறாரு.
அவரே வந்து இவ்வளோ உழைக்கிறாருங்கும்போது, வீட்ல உட்காந்து சும்மா பையி, செல்லுன்னு ஒரு 2 பட்டன் அமுத்தி அதையும் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாம, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ ஃபாலோ பண்ண முடியாம, நாம நம்மளே கெடுத்துட்டு, அந்த ஜர்னலிங்கும் சரியா பண்ண முடியாம, "நீ எல்லாம் என்னடா பண்ற? என்ன ட்ரேட் பண்ணி நாளைக்கு ப்ராஃபிட் எடுத்தா கூட உன்னால அத வச்சுக்க முடியுமாடான்ற?" ஒரு பெரிய கேள்வி வந்து எனக்கு எழுந்தது. இன்னொன்னு என்னன்னா, அவரு வாங்குற அந்த சின்ன அமௌண்ட்டுக்காக அவர் அவ்வளோ உழைக்கிறாருங்கும்போது, அந்த அமௌண்ட்ட வந்து நாளைக்கு அவரு ஊதாரித்தனமா செலவு பண்ண மாட்டாரு. ஏன்னா, அதுக்கு பின்னாடி இத்தன நாள் உழைப்பு இருக்குன்னு தான் ஒரு சப்கான்ஷியஸா வரும். அப்போ நாம வந்து சும்மா ஈஸியா வர மாரி ஒரு பிம்பம் தான் இது. ஏன்னா, பை பண்றீங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்க, ப்ராஃபிட் வருதுன்னு வைங்க. அந்த பிம்பம் வந்து உங்களுக்கு அந்த மாரி மைண்ட் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது, சம்டைம்ஸ் வந்து நான் வந்து அவ்வளோ அவ்வளோ ப்ராஃபிட் இப்போ $100 வரம்போது நான் அத எடுக்காம இருந்திருப்பேன். ஏன்னா $100ங்கிறது வந்து சில பேருக்கு ரொம்ப அடிமட்ட கூலிங்களுக்கு வந்து பாதி பாதி மாசம் சம்பளம் கூட அந்த ரூ. 8,000ங்கிறது. அத வந்து நான் எனக்கு வேணாம், நான் எடுத்தா $200 தான் எடுப்பேன்னு சொல்லி நான் அத க்ளோஸ் பண்ணாம விட்டு லாஸ் வாங்கியிருக்கேன். அவ்வளோ மெதப்புல இருக்கும்போது, என்னோட ஒன் அண்ட் ஒன்லி வேலை ஜர்னல் பண்றது, அத மேனேஜ் பண்றது, ப்ராப்பரா சைக்காலஜி இது பண்றதுங்கும்போது அத பண்ண மாட்டேங்கிறியேடா! அப்படின்ற மாரி அது ஒரு மாரி சைக்காலஜிக்கலா கிக் ஆச்சு எனக்கு. என்னடா நம்ம ஏதோ பெரிய கோர் இது விஷயத்திலேயே நம்ம ஏதோ தப்பு பண்றோம். நம்ம தாட் ப்ராசஸே சரியில்ல. ட்ரேடிங்லாம் ஒதுக்கி வை. ஃபர்ஸ்ட்டு நாம கரெக்ட்டா பில்ட் ஆவோம். அப்படின்ற மாரி ஒரு இதுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாரி அ கொஞ்ச நாள் அப்படியே சுத்திட்டு, அப்புறம் வந்து பேக் டூ ஃபார்ம் வந்தேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, வெளி உலகம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் இது பார்க்க ஈஸியா இருக்கிறதுக்குனால, நாம வந்து இத அப்படியே அப்ரோச் பண்ணோம்னா அடி வாங்குவோம். இத வந்து ஆஸ் அ பிசினஸா தான் பண்ணணும். ப்ராப்பரா ஜர்னல் பண்ணணும். மெனக்கடணும். உட்காந்து இது நம்ம இருக்கிற குட்டி குட்டி வேலையும் மெனக்கெட்டு பண்ணா தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ ஜர்னலிங் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட பத்தி 1 வாரம் வந்து நீங்க உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ண யோசிக்காதீங்க. உட்காந்து ஒர்க் போடுங்க. அதுக்காக இப்ப நீங்க வந்து ட்ரேட் எடுக்கும்போது மட்டும் தான் அட்டென்ஷனா இருக்கணும்ட்டு இல்ல. சாட்டர்டே, சண்டே நமக்கு மார்க்கெட் இல்ல. அப்போ வந்து சும்மா படம் இதுன்னு பார்க்கறதுக்கு பதிலா, இப்போ நீங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள்னா நீங்க அந்த ஒர்க் ஆல்ரெடி நடந்திருக்கும். பட் அன்ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க அப்படின்னா, உட்காந்து ஒர்க் பண்ணுங்க சாட்டர்டே, சண்டே. என்ன தப்பு பண்ணோம்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும்? வேற ஏதாவது தப்பு பண்ணி அந்த சினாரியோஸ ரீவிசிட் பண்ணுங்க. திரும்ப சார்ட் போய் பாருங்க. எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் போட முடியுமோ போடுங்க. இதெல்லாமே பண்ணுங்க. ஏன்னா ஆஸ் அ ஆஸ் அ ஒவ்வொரு ஒவ்வொரு செக்டார்ல இருக்கிற இப்போ ரிஸ்க் மேனேஜர் பண்ற வேலையும் நீங்க தான் பண்ணணும். அனலிஸ்ட்டும் நீங்க தான் பண்ணணும். ட்ரேட் எக்ஸிகியூஷனும் நீங்க தான் பண்ணணும். ஜர்னலிங்கும் நீங்க தான் பண்ணணும். அதுக்கான வீக்லி ரிப்போர்ட்ஸும் நீங்க தான் ரெடி பண்ணி பார்க்கணும். இவ்வளோ வேலையும் ஒரே ஆள் பார்க்கும்போது டைம் எடுத்துக்கும், மெனக்கட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ வந்து இது பண்ணி தான் ஆகணுன்றது வந்து அ சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப ஏப் பண்ணிட்டேன் இந்த செக்ஷன்ல. நெக்ஸ்ட் வந்து ரிடம்ப்ஷன் ஆர்க். ஸோ இப்போ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போயிருக்கு? 40 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பர்ரா! ஸோ இப்போ இது எல்லா விஷயமும் தெரிஞ்ச நாம அடுத்தது எப்படி நம்மள நாமளே வந்து மேம்படுத்திக்கிறது அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சோ தெரியாமையோ வந்துட்டோம். ஓகேவா? நானும் உங்கள்ல ஒருத்தன் தான். வந்துட்டோம். பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா பண்ணுவோம். இப்போ வந்து நாம அதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. நாம ஒவ்வொரு பை, செல் பட்டன் அமுத்தும் போதும், நமக்கு பேரலலா ஒருத்தன் ஃபினான்ஸ் பத்தி படிக்கிறான். எம்பிஏல காலேஜ்ல காசு குடுத்து ஃபினான்ஸ் பத்தி படிச்சு, அதுல வந்து அவன் நல்லா கிரேட் எடுத்து பாஸ் ஆகி, பிளேஸ்மெண்ட் போயிட்டு, ஏதாவது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கோ, இல்ல வென்ச்சர் கேபிட்டல்ஸ் இந்த மாரி ஏதாவது ஒரு ஒரு ஃபர்ம்ல போய் சேர்ந்து, அங்க வந்து அவனுங்க குவான்ட்ஸோட இந்த மாரிலாம் டிஸ்கஸ் பண்ணி, அங்க ஒருத்தன் நம்மள மாரி ஒரு பை, செல் அவனும் அமுத்துறான். நாம வந்து வீட்ல உட்காந்து நாமளும் அமுத்துறோம். ஜஸ்ட் பிகாஸ் 2 பேரும் வந்து அதே இத பண்றோங்கிறனால 2 பேத்து ப்ராசஸும் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரே இருக்கு. நமக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்ல. ஸோ நீங்க அவனுக்கு ஈக்குவலா, அவனுக்கு மேலயோ இல்ல வாட்டெவர் அவனுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணணும், ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னா, எவ்வளோ ஒர்க் நீங்க போட வேண்டியது இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் இது வந்து நீங்க இப்போ இந்த மாரி நெறைய சீரிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்லாக் ஆகும். அந்த தாட் ப்ராசஸ் அந்த சிந்தனைகள் வந்து கொஞ்சமா அன்லாக் ஆகும். ஓ! இப்படி கூட பண்றாங்களா? ஓ! இப்படி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? நாளைக்கு ஒரு லாஸோ, ப்ராஃபிட் எடுக்கும்போது வேற வகையா அத பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ
நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது ஓகேவா. நான் வந்து நேற்று என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து அக்கௌண்ட்டை பிளாஸ்ட் பண்ணி பழகிட்டோம். இப்போது அந்த சீரீஸ்லேயே இருக்கட்டும், அந்த ஒரு ட்ரேடர் வந்து வந்து ஒரு ஒரு லாஸ் பண்ணுறது வந்து அவங்களோட ஃபேம் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுதான் அவங்க பிஸ்னஸ்ஸே. லூசிங் இஸ் ஓகே. அவங்க வந்து நீ ஒரு ட்ரேட் லூஸ் பண்ணிட்ட, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தட்ஸ் ஹவ் இட் ஒர்க் இல்லையா. ஆனால் எப்போ உன்னை வேலையை விட்டு தூக்குவாங்கன்னா, நீ திரும்ப திரும்ப லூஸ் பண்ணால் கிடையாது, நீ திரும்ப திரும்ப அவங்க சொல்கிற ரூலை பிரேக் பண்ணுறது, எமோஷனல் டிசிப்ளின் இல்லாமல் இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுக்கிறது, என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நீ பாட்டுக்கு பண்ணினீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இங்கேயும் நம்ம அதை தான் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம ட்ரேட் எடுக்காமல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு அனலிஸ்ட்டாக இருந்து நம்ம அந்த ட்ரேட் நம்ம எப்படி மாடல் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணமோ அதே அந்த மாடல் வருதான்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி டிபிஎஸ்எல் இதெல்லாம் வச்சு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவன் வந்து அவனை வந்து இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வைங்க, அவன் வந்து திரும்ப அவன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஒரு மீம் இருக்கும், இந்த மலை மேலே ஒருத்த கல் தள்ளுற மாதிரி. நீங்கள் வந்து 2 அடிக்கு கல் தள்ளினீங்கன்னா அந்த கிராவிட்டிக்கு 1 அடி கல் கீழே வரும். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். மெதுவாக தள்ளுவீங்க, கல்லை தள்ளினே இருப்பீங்க தலை மேலே மலை மேலே இல்லையா. அந்த அந்த கல்லுனா அந்த ரோலிங் பால் மாதிரி அவ்வளோ பெரிய கல்லத்தை உருட்டிகிட்டே இருப்பீங்க மலை மேலே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவன் ப்ராப் ஃபார்ம்லேருந்து ஒருத்தனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அனலிஸ்ட்டாக தூக்கிட்டாங்க அப்படின்னா, அவன் அடுத்த ப்ராப் ஃபார்மில் போய் சேர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அவன் திரும்ப உழைக்கணும், அவன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இவ்வளோ வேலை இருக்குங்கும் போது அவன் வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பக்காவாக யூஸ் பண்ணிப்பான். ஓகேவா. இப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த சைட்லனா, ஒரு அக்கௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை பிளாஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த எமோஷ்னல் இது டிசிப்ளின் இல்லாமல் 2 ட்ரேடில் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 நாள் அக்கௌண்ட் விடக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கிறதுலே மட்டமான விஷயம் அது. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லவே கூடாது. அவ்வளோ அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் நம்மளோட ட்ரேடர்ஸ்க்குனே வந்த கேர்ஸ் இது. இதனால தான் நம்ம அழிஞ்சு போகிறோமும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ வந்து 2 நாள் இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க, ஐ பாஸ்ட் திஸ் அக்கௌண்ட் அட் 2 days அப்படின்னு போடுவானுங்க. ஐ பாஸ்ட் திஸ் அக்கௌண்ட் இன் 1 week, ஐ மேட் 13K இன் 2 weeks இப்படிலாம் போடுவாங்க. நமக்கு சரி போட்டு போப்பா, இருந்துட்டு போ. நீ அங்கே வாழு, நான் இங்கே வாழ்கிறேன், நாம் கம்பேர் பண்ணிக்க வேணான்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. உங்களோட ப்ராசஸ் உங்களுக்கானதே. ட்ரேடிங் இஸ் பர்சனல்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்குது, அதை நான் நம்புகிற ஆள். நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்ரஸையும் உங்களோட க்ரோத்தையும் இன்னொருத்தன் கூட ட்ரேடிங்கில் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எனிமி கிடையாது. உங்களுக்கு எனிமியே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ட்ரேடிங் தான். நீங்கள் ப்ராஃபிட் ஆனால் இது ஜீரோ சம் கேம்னு வைங்க. ஆனால் உங்களுக்கு யார் எனிமின்னு தெரியாது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவனும் வளரணும்னு நினச்சாலும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. இப்போ பக்கத்தில் 2 பேர் இட்லி கடை போட்டிருக்காங்கன்னு வைங்க. இவனுக்கு அவன் எனிமி, அவனுக்கு இவன் எனிமி. ஆனால் பக்கத்து வீட்டில் 2 ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் வளருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அவனும் எனிமி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ப்ராக்ரஸ் பண்ணுறான்னா அதை பாராட்டிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டு அவன் வந்து என்ன தப்பு பண்ணுறான், இல்லை வந்து எப்படி அவன் எப்படி அங்கே போகிறான், அந்த நிலைமையில் எப்படி இருக்கான், அவன் என்ன கரெக்டாக பண்ணுறான் அதை அனலைஸ் பண்ணி அப்படி நம்ம ப்ராக்ரஸ் அவங்ககிட்ட என்ன நல்லது எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கிறது வேற. அவன் 10,000 பண்ணிட்டானா, நான் அக்கௌண்ட் விட்டுட்டேன், நாளைக்கே இன்னொரு அக்கௌண்ட் வாங்கு, என்னாலையும் பண்ண முடியும்னு போயிட்டு ஏனோ தானோன்ட்டு 3 நாளில் பாஸ் பண்ணுறது, மறுபடியும் அக்கௌண்ட் விட்றது, இதெல்லாம் வந்து பொறுப்பு இல்லாமல் பண்ணுற விஷயம். நீங்கள் வந்து ஆஸ் அ பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா இதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ட்ரேடிங்காக பண்ணுறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னே சொல்ல வரேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ்னால் என்ன, இவ்வளோ நேரம் நான் சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஒரு ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுவீங்க. ஒரு 80% கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 20% உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு ஆர்ட்ஸ் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குதுன்னு வைங்க, ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு 70% இது இப்படி ஃபுல்ஃபில் பண்ணாலே நீங்கள் ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணாமல் அதை வச்சுருந்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஆஸ் அ ட்ரேடராக வரும்போது. நீங்கள் வந்து இப்படி நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிளாஸ்ட் பண்ணும் போதும் ஒவ்வொரு ஃபேர்ம்லேருந்து உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் நினச்சா இன்னொரு அக்கௌண்ட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிறனால இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் ஓகே டு லூஸ் அக்கௌண்ட்.
ஏன்னா அதுதான் நான் இப்போ நீங்கள் இப்போ இந்த அக்கௌண்ட் விட்டீங்கன்னு வைங்களேன், காசு இருக்குதுன்னா நீங்கள் நினச்சா இன்னொரு அக்கௌண்ட் 5 நிமிஷத்தில் வாங்கிடலாம். ஓகேவா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இன்னொரு ப்ளாட்ஃபார்மில் 5 நிமிஷத்தில் வாங்கிடலாம். QTல யூபிஐ யூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ நீங்கள் நினச்சா வாங்கிடலாம். உங்கள் கை கட்டுற தூரம் தான் இருக்குது இன்னொரு அக்கௌண்ட் வாங்குறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்சா 2 நாள் அந்த அக்கௌண்ட்டையும் விடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஆனால் ப்ளாட்ஃபார்மில் வேலை செய்கிறவன் அப்படி கிடையாது. அங்கே ஒருத்தன் வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறவன் அப்படி கிடையாது. அவன் வந்து ப்ராப்பராக பண்ணுவான். ஒவ்வொரு டெசிஷனும் அவனோட லைஃப்பை பின்னாடி வச்சு யோசிச்சு பண்ணுவான். பக்காவாக அந்த ரூலை ஃபாலோ பண்ணுவான். எமோஷனல் டிசிப்ளின் இருக்கும் அவனுக்கு. ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இன்னொருத்தன் பண்ணுறான்னா அவங்ககிட்ட அவன் அதை கரெக்டாக எடுத்துக்கும். 4-5 பேர் கரெக்டாக பண்ணுறான்னா அவன் எமோஷ்னலாக என்ன பண்ணுறான், அவன் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து எப்படி அவனே ஹேண்டில் பண்ணுறான், அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுறது பெட்டர். ஸோ ஆஸ் எ ட்ரேடராக இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஸ்விட்ச் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பண்ணிட்டேன். ஏன்னா காலைல அடித்த காஃபி வந்து கரைஞ்சி போச்சு. இப்போது பாடி விட்டு போயிடுச்சு. இப்போ இன்னொரு காஃபி போடணும், அந்த நிலைமைக்கு ஆகிட்டேன். ஸோ யா ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் டுடே. லெட் மீ ஜஸ்ட் ஷட் த ஃபக் அப் அண்ட் க்ளோஸ் திஸ் வீடியோ. ஸோ யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானுமே வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ 4 விஷயம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கேன். அதாவது டெவலப் இன் த சென்ஸ் இப்படி ஒன்று பார்க்குறேன், இது நல்லா இருக்கே, சரி நாம் இதை ஒரு வீடியோ போடணும் அப்படி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்கிறது பெர்ஸ்பெக்டிவ் தப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தப்பாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னாலே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 50 நிமிஷம் வீடியோலாம் தெரியல யார் பார்க்குறீங்கன்ட்டு. போன வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நானும் அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லேர்ன்ட் ஹவு டு do trading as a business. So trading is a business, so let's just do trading as a business. And I hope you all uh, get profitable in this journey, in the process. Profitable, it's a final result, but அதை நோக்கி ஓடுவோம். ஏன்னா நானுமே வந்து ஒரு பே அவுட் எடுத்தேன்னா நான் ப்ராஃபிட்டபிள்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இட்ஸ் அ லாங் டைம் சர்வைவல். அந்த இடம் வந்து ஸ்டேயிங் ப்ராஃபிட்டபிள் தான் கஷ்டம். பீயிங் ப்ராஃபிட்டபிள், அதாவது ப்ராஃபிட்டபிள் ஆயிடலாம், ஆனால் அதே இதில் ஸ்டே பண்ணுறது, ஸ்டேயிங் ப்ராஃபிட்டபிள் தான் கஷ்டம். ஸோ எல்லோரும் அதை நோக்கி ஓடுவோம், எல்லாம் வந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லி டைல்யூட் ஆகாமல் சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங்கை பிஸ்னஸாக எடுத்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அடுத்த கட்டமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி அப்ரோச் பண்ணுதோ அப்படி அப்ரோச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ ஐ வில் கம் பேக் வித் another video. Until then, this is your YCK signing off. So yeah, bye bye.